Yo all, it's our YouTube channel Being Puluthi. Welcome to the first episode of Tech Puluthi. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டா கிளாஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக மெட்டா வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேபனோட டைப்பில் வந்து இட்ஸ் அ ப்ரிட்டி அமேசிங் டெக் ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆனது. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேட்ஸ் சன் கிளாஸஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இட்ஸ் நோ டிஃப்ரெண்ட். It looks no different from usual sunglasses. The only thing is it comes with lots of tech features. A camera which is placed near to this particular ஒரு இந்த மாதிரி இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து ரெக்கார்டிங் பண்ணால் அந்த ஃப்ளாஷஸ் ஆன் ஆகும். பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ வியர்ட் டெக் டு பி யூஸ்ட். ஏன்னா இந்த டெக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது த பீப்புள் அரௌண்ட் யூ லுக்ஸ் அன்கம்ஃபர்டபுள். அவங்களோட ப்ரைவசி வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா கிளாஸஸில் வந்து இப்போ பிக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் வந்து டேட்டிங் கோச்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சனோட கன்சென்ட்டே இல்லாமல் அவங்களோட போய் கான்வர்சேஷன் பண்ணி இல்லை அவங்களோட டேட் போடுற மாதிரி வீடியோஸை வந்து அவங்களுக்கு தெரியாமலே எடுத்து தே ஹவ் போஸ்டட் இட். அதுக்கு வந்து ஒருத்தவங்க அப்போஸ் பண்ணி இது வந்து என் ப்ரைவசியை ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு நோ க்ளூ, அது நான் ரெக்கார்டிங்கில் இருக்கேங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவோ ஒரு க்ளியர் இன்ஃபர்மேஷனோ இல்லை. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ப்ரீச்சிங் மை ப்ரைவசி அப்படின்ட்டு ஷீஸ் ஃபைல்ட் அ கேஸ் ஆர் சம்திங். ஆனால் அமெரிக்கன் ரூல் படி என்னென்னா யூ கேன் ரெக்கார்ட் இன் ப்ரைவேட் பிளேஸஸில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது இஸ் நாட் அஃபென்ஸ். பட் stepping into someone's privacy is definitely an offense, I think so. But மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஓவர் த பாஸ்ட் பார்த்திங்கன்னா இஸ் சஸ். இட் டஸ் நாட் கிவ்ஸ் ப்ரியாரிட்டிஸ் டு பீப்புள். இப்போ கூட கரண்ட்டாக வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ ஒரு நீங்கள் வந்து பீப்புளோட ரீல்ஸோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸோ வந்து பீப்புளோட பிரெயின்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சே தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, சம்திங் லைக் அது மாதிரி கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீல்ஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே என்ன நடக்குன்னா யுவர் பிரெயின் இஸ் வெல் ரிசர்ச் டு பை கிரேட் குரூப் ஆஃப் ரிசர்ச்சிஸ்ட். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாட் ஆர் த வேஸ் டு மைக்ரோ மேனிப்புலேட்டட். இப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ மேனிப்புலேஷன் லெவலில் வந்து உங்கள் பிரெயின் வந்து அந்த மாதிரி ட்ரிக் ஆயிரும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes முன்னாடி பார்த்தேன் ரீல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்காது. பட் இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவோ ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ 5 minutes முன்னாடி என்ன பார்த்தேன்னா என்ன சேனல் பார்த்தேன், என்ன வீடியோ பார்த்தேன், எதை பற்றி வீடியோ பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா யூ வில் நோ டு சே தட் யூ வில் ரிமெம்பர். ஆனால் நீங்கள் ஒரு ரீல்ஸோ அது ஷார்ட்ஸோ பார்க்கும்போது your brain is tricked and you're getting into zone of micro manipulation. உங்கள் பிரெயினை வந்து ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் செட்ஸ் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். அது நீங்கள் வந்து லைக் யூ டோன்ட் ரிமெம்பர் வாட் யூ ஆர் கன்சியூமிங். ஸோ இது மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மெட்டாவோட ஹிஸ்ட்ரியே ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ரூஷியல் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சோஷியல் நெட்வொர்க் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு திஸ் ஃபேஸ்புக் காட் கிரியேட்டட் பை த கிரியேட்டர்ஸ், த ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் டேவிட் ஃபின்ச்சரோட படம். இட் இஸ் அ புக் அடாப்டேஷன். ஆக்சிடென்டல் பில்லியனர்ஸ் அப்படிங்கிற புக்கோட அடாப்ஷன் தான் சோஷியல் நெட்வொர்க். அந்த படத்தில் வந்து சோஷியல் நெட்வொர்க் அந்த எப்படி ஃபேஸ்புக் இஸ் ஃபவுண்ட். இப்போ ஃபேஸ்புக் வந்து மேஜராக வந்து டிப்பிக்கலாக 2 ட்வின்ஸ் வந்து might have came up with the idea. அதை வந்து ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் வந்து he might have stolen the ideas and அதை எப்படி கோர்ட்டில் அவர் there will be suing from this கோர்ட் suing cases நடக்கும் அந்த ட்வின்ஸுக்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும். ஸோ மார்க் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அதை தாண்டி இந்த அல்காரிதம் வந்து he used to அவரோட தான் அப்படி ப்ரூவ் பண்ணுவார். ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஐடியா ஸ்டீலிங். அந்த ட்வின்ஸோட பேசிக் ஐடியா ஸ்டீலிங்கில் வந்து அதை வந்து டிரைவ் பண்ணி அடாப்ட் பண்ணி இவர் ப்ரோக்ராம் பண்ணது தான் கைண்ட் ஆஃப்
ஃபேஸ்புக். அந்த அல்காரிதம் வந்து காலேஜ் கேம்பஸில் வந்து ஓவர் நைட் சும்மா செக் பண்ணுவார். இட் வில் ரீச் டு வேரியஸ் கேம்பஸஸ் இன் டேஸ். அந்த அல்காரிதம் வந்து பீப்புளோட ரிசப்ஷன் வந்து செமையாக இருக்கும். ஓவர் நைட்டில் வந்து வேறு எங்கெங்கேயோ இருக்க கேம்பஸ் காலேஜஸ்குள்ளே ரீச் ஆகும். அப்புறம் வேறு காண்டினென்ட்ஸுக்கு இந்த அல்காரிதம் வந்து ஃபீடுன்னு ஆரம்பிக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஹீ தாட் இட்ஸ் அ கிரேட் ஒரு செமையான ஐடியாவும் அல்காரிதமும் கிராக் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு ஹீ வில் ஒர்க் ஆன் இட். அதுக்கு வந்து ஒரு கோட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு சேர்த்துக்குவார். எண்ட் ஆஃப் த டே ஃப்ரெண்டை வந்து கம்பெனி ஷேர்ஸ் கொடுத்துருப்பார். அவர் ஃப்ரெண்டையும் ஹீ வில் பிட்ரே ஹிம் அண்ட் அவருக்கு அந்த கம்பெனி ஷேர்ஸும் போகாத மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிடுவார். ஸோ அந்த படம். அப்புறம் கோவிட் டைம் அப்போ சோஷியல் நெட்வொர்க்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரியில் என்னென்னா இந்த ஃபேஸ்புக்கோட எம்ப்ளாயீஸ், டாப் டியர் ப்ரோக்ராமர்ஸ் அவங்களாம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக் இட் இஸ் நாட் வேல்யூஸ் அபவுட் பீப்புளோட வேல்யூஸை மைண்ட் பண்ணாது அண்ட் ஹவு டேஞ்சரஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மெட்டா கிளாஸஸும் அது மாதிரி உங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா இதுவும் வந்து ஒரு கண்டிப்பாக பீப்புளோட ப்ரைவசியோ அதை பற்றி அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இப்போ 2 பேருக்கு நடுவில் கால் பண்ணுறோன்னா நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணுறோம். அது இன்னொருத்தவங்களுக்கு அது நோட்டிஃபை ஆகுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைண்ட் ஆஃப் இப்போ ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்ம வித்தவுட் கன்சர்ன் ஒருத்தவங்களுக்கு தெரியாமலே நம்ம அவங்கள ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ இதுவோ வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டா கிளாஸஸில் வந்து இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ளாஷஸ் தெரியும். அந்த ஃப்ளாஷ் வந்து இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாஷ் கவர் பண்ணிங்கன்னா இந்த கேமரா இந்த ரைட் சைடு ஃப்ளாஷ் இருக்கும், லெஃப்ட் சைடு கேமரா இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடு இருக்க ஃப்ளாஷ் ஓகேனா ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாஷ் எரியும். பிளிங்க் ஆகி யூஆர் இன் ரெக்கார்டிங் மோட். அது மாதிரி இப்போ ஆப்போசிட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு தெரியாமலே நான் ரெக்கார்ட் பண்ணால் கூட அந்த ஃப்ளாஷ் வச்சு நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை ஃப்ளாஷ் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா அந்த கேமரா ஒர்க் ஆகாது. ஆனால் இப்போ யூசர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஃபவுண்ட் அ ட்ரிக். இப்போ நம்ம வந்து அந்த லென்ஸை கவர் பண்ணிட்டு கேமராவையும் சைமல்டேனியஸாக கவர் பண்ணால் நம்ம வந்து அந்த டிவைஸ் என்ன நினச்சிக்கணும், நம்ம டார்க் மோடில் இருக்கோம்னு நினச்சிட்டு இட்ஸ் ஸ்டார்டட் ரெக்கார்டிங். இப்போ சும்மா ஒரு டேப்பை வச்சு கவர் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ அதுக்குன்னு அமேசானில் டிவைசஸ்லாம் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் அந்த கேமராஸை கவர் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங் ஃப்ளாஷஸையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நார்மல் கிளாஸஸ் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக மற்றவங்கள வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியாமலே ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் வாட் அவங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆன்லைன்லேயே போஸ்டட் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்ட் ஆன பர்சனுக்கு வந்து they were not comfortable, so they are filing cases against breach of privacy. So that's it for today.